ம். ஹலோ எவ்ரிவன். திஸ் இஸ் புருஷோத் ஃப்ரம் ஜிஆர் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நான் எப்படி என்னுடைய 1,60,60,000 ப்ராஃபிட்ட வந்து மிஸ் பண்ணேன் அப்படின்றது தான் இந்த வீடியோல ஃபுல்லாவே பார்க்க போறோம். ஸோ, அதில என்னென்ன பிரச்சனை இருக்கு? என்னென்ன சைக்காலஜி அஃபெக்ட் ஆச்சு? ஸோ, ப்ராஃபிட் அத மிஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன நடந்தது? ஸோ, இத பத்தியெல்லாம் பேச போறோம். கடைசியா பார்த்தீங்கன்னா, குட்டி டிப்ஸு ப்ளஸ் புக் ரெக்கமெண்டேஷன் இதையும் நான் சொல்லப் போறேன். ஸோ, கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த ஸ்டாக் வந்து என்ட்ரி ஆயிருதுன்னு முதல்ல சொல்லிடுறேன். இந்த இது இருக்குல்ல, குட்டி குட்டி மூவ்மெண்ட் நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடிய இந்த குட்டி குட்டி கேண்டில் மூவ்மெண்ட் தான் நான் நம்பி போனேன். ஏன் அந்த அளவுக்கு இறக்கியிருந்தேன் நான் காச, கிட்டத்தட்ட என்னுடைய ஒரு ரூ. 4,50,000 இறக்கியிருந்தேன். என்னுடைய கேபிட்டல்ல பார்த்தீங்கன்னா, அது ஒரு 75% கிட்ட என்னுடைய கேபிட்டலு. ஸோ, நான் ஃபுல்லா இறக்கியிருந்தேன். ஸோ, ரிஸ்க் எடுத்தேன். தெரிஞ்சு தான் ரிஸ்க் எடுத்தேன். ஏன் ரிஸ்க் எடுத்தேன்னா, மார்க்கெட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தனால, ஸோ எலெக்ஷன் கிட்ட வர்றதுனால, ஸோ ஓகே ரிஸ்க் எடுப்போம் அப்படின்றதுக்காக தான் எடுத்தது. அது ரொம்ப முக்கியமான காரணம் இந்த குட்டி குட்டி கேண்டில் மூவ்மெண்ட் தான். இங்க பாருங்க வால்யூமே இல்ல பாருங்க. ஸோ இங்க பாருங்க வால்யூமே இல்ல. அதனால தான் நான் துணிஞ்சு ரிஸ்க் எடுத்தேன். பட் ஆனா அது பார்த்தீங்கன்னா ஏறுனா ஒரு 30,000 வரைக்கும் எனக்கு ப்ராஃபிட்ல காட்டுச்சு. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்ன ஆச்சுன்னா, இந்த இது இருக்குல்ல, ஸோ இங்க வந்து அது என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருச்சு. ஏன்னா இன்னும் விட்டுருந்தேன்னா 45,000 50,000 லாஸ்ட்ல காட்டியிருக்கும். ஸோ அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்கும். அதனால தான் நான் இங்கேயே கட் பண்ணிட்டேன். சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. பட் ஆனா திருப்பியும் பாருங்க, அதுக்கப்புறமா ஏற ஆரம்பிச்சது. சப்போர்ட் எடுத்தது. இதுவே மணி மேனேஜ்மெண்ட் கரெக்ட்டா இருந்ததுன்னா, இந்த பக்கம் வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருப்பேன். ஏன்னா இங்க சப்போர்ட் கண்டிப்பா இருக்கான் அப்படின்றதுனால வெயிட் பண்ணியிருப்பேன். ஸோ இதுதான் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதே இதுவே இந்த 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்திருந்தா, கண்டிப்பா ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ரூ. 1,00,000 ப்ராஃபிட் இதுவாகியிருக்கும். அந்த வாரத்திலே மட்டுமே. ஸோ அந்த நாள்ல மட்டுமே. ஸோ பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கும். சரி ஓகே. இது எதனால நடந்தது அப்படின்றதெல்லாம் விட்டுடலாம். பட் இதுலேருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்னா, ஸோ பெர்ஃபெக்ட்டான மணி மேனேஜ்மெண்ட் இருந்திருந்தா அது கண்டிப்பா இருந்திருக்கும். பட் இருந்தாலும் ஹோல்ட் பண்ணியிருக்கலாம் தான் என்னுடைய தாட்டு. பட் மார்க்கெட்டே ரொம்ப இதுவாகிற மாரி இருக்குது. ஏன்னா ஒரு நியூஸ் வந்தது. என்ன நியூஸ்னா, அந்த சட்ட பஜார் அப்படின்னு ஒரு இது இருக்கும். பந்திய பஜார் மாரி குஜராத்ல ஏதோ நடத்துவாங்க போல இருக்கு. ஸோ அங்க பார்த்தீங்கன்னா, பிஜேபி தோப்பாங்க அப்படின்ற மாரி நெறைய பேர் பெட் கட்டுனனால, அந்த ஒரு சின்ன நியூஸ் வந்ததுனால, அது இல்லாம பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டும் ரெசிஸ்டன்ஸ்ல இருந்தது. வி விக்ஸும் உடைச்சிருந்தான். அதாவது பிரேக் பண்ணியிருந்தது. அது விக்ஸும் பிரேக் பண்ணி ஏற ஆரம்பிச்சது. ஸோ இதெல்லாம் நான் நான் கத்துக்கிட்ட விஷயம். ஸோ நம்ம லாஸ் பண்ணியிருக்கலாம். பட் லாஸ் பண்ணா கூட அதுலேருந்து என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்றத இது பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ரெசிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் அல்லது விக்ஸ் கிராஷ் ஆகுனாலும் கிராஷ் மீன்ஸ் பிரேக் அவுட் ஆகி மேலே போகிறதா இருந்ததுன்னா, நான் கண்டிப்பா என்னுடைய எல்லா பொசிஷனும் கட் பண்ணிட்டு வெளிய வந்துருவேன். கீழ வந்தது கூட வாங்கிக்கலாம். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. இந்த இடத்துல கூட திருப்பி வாங்கியிருக்கலாம். ஸோ ப்ராப்ளம் இல்ல. ஸோ அதனால தைரியமா இது பண்ணியிருக்கலாம். ஸோ திருப்பி இந்த இடத்துல உடைச்சாங்க. பட் நான் வெயிட் பண்ணேன். இது சரி என்ன நடக்குதுன்ட்டு. இது 18ஆம் தேதி சாட்டர்டே வந்து நம்மளுக்கு நடந்திருக்கும். அந்த ஒரு இது ஒரு ஸ்பெஷல் செஷன் வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மறுநாளே உடைச்சு ஸ்பீடா ஏத்திட்டாங்க. ஸோ இங்க கூட இறக்கியிருக்கலாம் தான். பட் அடிபட்டதுக்கப்புறம் மணி மேனேஜ்மெண்ட்லாம் கரெக்ட்டா வந்துரும். ஸோ அதுக்காக கரெக்ட்டான மணி மேனேஜ்மெண்ட்ல பண்ணி, ஒரு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு 7,000 கிட்ட ப்ராஃபிட் பண்ணிட்டேன். ஸோ பெர்ஃபெக்ட்டான மணி மேனேஜ்மெண்ட்டே என்னுடைய பாதிக்கான இது எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா ஐஆர்எஃப்சில கொஞ்சம் போட்டு என்னுடைய லாஸ் வந்து எடுத்தாச்சு. பட் எதுக்கு சொல்றேன்னா, சில டைம் வந்து நம்மள வந்து புரட்டி எடுக்கும். ஸோ சில டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சோதிக்கும். அந்த சோதிக்கிறத நம்ம எப்படி தாங்கிக்கணும் ஸ்டாக் மார்க்கெட்ல அப்படின்றது தான் இதில ரொம்ப கத்துக்கிட்ட விஷயம். ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது. ஸோ ஐ ஹோப் ஏதோ ஒண்ணு கத்துக்கிட்டு இருப்பீங்க. இன்னைக்கான குட்டி டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆம் ஒரு ஸ்டாக் எடுங்க. அந்த ஸ்டாக்க வந்து ஹார்ட் பீட் பாருங்க. அதாவது ஹார்ட் பீட் சொல்றது, அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் ஆக்ஷனோட ஹார்ட் பீட்ட பாருங்க. எங்கெல்லாம் ஏறி இருக்கான், எங்கெல்லாம் இறங்கி இருக்கான் அப்படின்னு பாருங்க. ஏறி இருக்கான்னா, ஏதாவது பேட்டர்ன் போட்டு ஏறி இருக்கானா? இல்லன்னா ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் ஏதாவது இதுவுக்காக ஏறி இருக்கானா பாருங்க. ரீட்ரேஸ்மென்ட் ஆயிருந்தானா, எது வரைக்கும் ரீட்ரேஸ்மென்ட் ஆயிருக்கான் அப்படின்னு பாருங்க. ஸோ இதுதான் நான் சொல்ல வந்த இன்னைக்கு குட்டி டிப்ஸு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் புக் சஜஷன்ல சைக்கோ சைபர்நெட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு புக் சொல்லியிருக்காங்க. அந்த புக் பார்த்தீங்கன்னா, அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்குல்ல, அதோட எக்ஸ்டென்ஷன் வெர்ஷன் தான் இந்த சைக்கோ சைபர்நெட்டிக்ஸ். இதில பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, செல்ஃப் இமேஜ பத்தி சொல்லியிருப்பாங்க. அதாவது நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோமோ, அதுதான் ரியல் லைஃப்ல நடக்கும் அப்படின்ற சொல்லியிருப்பாங்க.
நீங்கள் நெகட்டிவாக நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நெகட்டிவாக தான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ பாசிட்டிவாக நினச்சிட்டு இருந்தீங்கன்னா பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். ஸோ செல்ஃப் இமேஜின்றது நம்ம தனியாக இருக்கும்போது என்ன நமக்குள்ளே பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் இதை பற்றி பேசியிருப்பாங்க. இதை பற்றி உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும்னா கீழே சைக்கோ சைபர்நெட்டிக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி ஃபுல்லாகவே நம்ம பேசுவோம். ஸோ இந்த புக்கு நான் படிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதை பற்றி ஒரு வீடியோ வந்து வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட். எப்போவுமே சொல்கிறது தான், ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறத விட ஸ்டாக்கை ட்ராக் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ யூடியூப்பில் யாரும் பண்ணல, நம்ம பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் தட்.